கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தாகத்தோடு கேட்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் திட்டமாக வழிநடத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 771வது பக்கம் இருக்கிறது. வாசிக்கலாமா சேர்ந்து? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். மீண்டும் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தெளிந்த நீரோடையில தெளிவாய் முகம் தெரியும் என்று உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. இந்த காலை நேரம் நிதானமான ஒரு நேரம். இப்போதான் எந்திரிச்சிருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருக்கிறோம். இன்னும் உலகத்துக்குள்ளே நம்ம போனால் பல விதமான போராட்டங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், பலவிதமான டென்ஷன்கள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் பல போராட்டம் இருக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த காலை வேளை தெளிவான ஒரு நிதானிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா எழுந்த உடனே மனதும் புதிதாக இருக்கும், உணர்வும் புதிதாக இருக்கும், உள்ளமும் புதிதாக இருக்கும், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உத்வேகமாய் புதிதாக இருக்கும். அப்போ நிதானிக்க நமக்கு நல்ல நேரம் இருக்கும். ஏன்னா காலையில் நிதானித்து செயல்படுவதற்கு ஏதுகரமான ஒரு நேரம் காலை நேரம். இந்த காலை நேரத்தில் தான் கர்த்தர் 2 காரியத்தை பேச விரும்புகிறாரு. கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளையும், கர்த்தருக்கு பயப்படாத பொழுது இருக்கக்கூடிய தீமைகளையும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைப்பூட்ட ஆவியானவர் விரும்புகிறார். அதனால தான் ஒரே வசனத்தில் 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன நன்மையை கொண்டு வரும், துன்மார்க்கனுக்கு என்ன தீமைகள் வரும் என்று சொல்லி 2 வார்த்தைகளையும் ஒரே வசனத்தில் தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்து நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இங்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு என்ன முதலாவது கிடைக்குது? ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுகிறாராம். நம்முடைய வாழ்க்கையில நாட்களை மட்டுமல்ல, சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறார், சமாதானத்தை பெருக பண்ணுகிறார், இரக்கத்தை பெருக பண்ணுகிறார், கிருபையை பெருக பண்ணுகிறார், தாளந்துகளை பெருக பண்ணுகிறார், வாசல்களை நமக்கென்று திறக்கிறார், நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆனா கர்த்தருக்கு நம்ம பயப்படாத பொழுது ஆயுசு காலங்கள் குறுகி போகும், அது சுருங்கி போகும், அது இல்லாமல் போகும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் எழுதின சங்கீதம் 25:12 இதே வசனத்தை அவர் வேறு விதமாய் அழகாய் சொல்வதை நான் உங்களுக்கு நினைப்பு படுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முடிந்தால் நீங்கள் என்னோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 25:12 வாசித்து பார்த்தால் அங்கே அழகாய் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால என்ன காரியம்? முதலாவது, தேவன் தமக்குன்னு தெரிந்து கொண்ட பாதை, உங்களுக்குன்னு கர்த்தர் முன்குறித்திருக்கிற பாதை, உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற பாதையை காண்பித்து அதில் உங்களை நடத்தி கொண்டு போவாராம். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்ப தேவன் ஒரு வழியை உங்களுக்குன்னு வைத்திருக்கிறாரு. அந்த வழியில நீங்க கடந்து போய் நன்மையை சுதந்திரிக்கணும்னா நீங்க முதலாவது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். அதன்படி நம்ம செயல்படும் பொழுது தேவன் நமக்கு வழிகளை காண்பிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 4வது வசனத்துல அழகாய் சங்கீதக்காரர் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு. அவைகளையும் நம்ம படித்து பார்த்துட்டு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் மகிமையான காரியங்களை நடப்பித்தார்கள் என்கிற சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 128வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் உண்டு, பயப்படாத மனுஷனுக்கு ஒரு சில சாபங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் உண்டு. அதைத்தான் இங்க சொல்றாரு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? 2வது வசனத்தை பாருங்களே, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். வேதம் சொல்லுது, உன்னுடைய ஊற்றுக்கண்கள் வீதியிலே பாயாதிருப்பதாக,
உன்னுடைய பிரயாசத்தை அந்நியர்கள் புசிப்பார் இருப்பார்களாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன்னுடையது உனக்கே சொந்தமா இருக்கும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்னென்ன பிரயாசப்படுகிறானோ அந்த பிரயாசத்தினுடைய பலனை அவனே சாப்பிடுவானாம். அடுத்த 3வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவனுடைய மனைவி எப்படி இருப்பாள், அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்த மனுஷனுடைய மனைவியும் கர்த்தருக்கு பயந்த மனுஷனுடைய பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் எழுதுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அப்ப எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ, அவரையே முன்வைத்து அவருடைய பாதையில வாழ்கிறானோ, அவனுடைய குடும்பம் எப்படி இருக்குமா? திராட்சை கொடி போல, திராட்சை செடி போல, திராட்சை பழம் போல, திராட்சை கனி போல அவர்களுடைய குடும்பம் இருக்குமா, அவருடைய மனைவி இருக்கும் என்று சொல்லி வேதத்துல சங்கீதக்காரர் எழுதுகிறார். அடுத்த வார்த்தையை பாருங்க. அவனுடைய பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்களா? ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். பிள்ளைகள் படிப்பார்கள், நேர்த்தியாய் வருவார்கள் என்று எழுதப்படல. அவர்கள் ஒளிவ மர கன்று போல புஷ்டியும் செழிப்புமாய் இருப்பார்கள். அப்ப தேவனுக்கு நம்ம பயந்து நடந்தால் மனைவி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, தேவன் தாம் தெரிந்து கொண்ட வழியை நமக்கு காண்பிப்பார். அவர் நமக்குன்னு ஒரு வழி வைத்திருக்கிறாரு. அந்த வழியை காண்பித்து அந்த வழியாய் நம்மை நடத்தி செல்வாராம். இன்னும் பாருங்களேன், வேதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Thank you, wonderful the Holy Spirit. நீதிமொழிகள் 3:23-24. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. பார்த்தீங்களா? தேவனுக்கு பயந்து நடந்தோம்னா நம்ம பயமின்றி நம்ம வழியில போய்கிட்டே இருக்கலாமா, நம்ம கால்கள் இடராதான். அடுத்து நீ படுக்கும் பொழுது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் படுக்கும் பொழுது பயந்துகிட்டே படுக்கிறாங்க. எந்திரிப்போமாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. சொல்லுவாங்க, நெஞ்சு அடைக்குது, இருதயம் நடுங்குது, கை கால் உதறுது, பயமா இருக்குது, கண்ணை மூடனா ஏதோ ஒன்று வருது, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, வீட்டை சுத்தி சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ள யாரோ உலாவர சவுண்டு கேட்குது, வீட்டுக்குள்ள கொலுசு சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ள கல் விழுகுது, வீட்டில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் என்ன செய்யுது, சேதாரம் வருது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சத்தம் உண்டாகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா கர்த்தருக்கு பயந்த மனுஷனுக்கு எப்படி இருக்குமா தூக்கம்? அவன் படுக்கும் பொழுதும் பயப்படாது இருப்பானா, அவன் படுத்துக் கொள்ளும் பொழுது அவன் நித்திரை எப்படி இருக்குமா? இன்பமா இருக்குமா. இதெல்லாம் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில், அவருடைய வார்த்தைகளில், அவருடைய சித்தத்துல நிக்கிறவனுக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்னும் பாருங்க, மல்கியா எழுதின புஸ்தகம் 1106வது பக்கத்துல, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் பேசிக்கொள்கிறதை கூட பரலோகத்தினுடைய தேவனானவ கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. யார் பேசிக்கொள்வதை கவனித்து கேட்பாரா? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 2 பேர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்பாரா? யார் பேசிக்கொள்கிறத? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சித்தத்தை தன் தலைமையில வைத்து வாழ்க்கையில வைத்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் சொல்றாரு, ஞாபக புஸ்தகம். புதிய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகம். 2 புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. ஒன்னு ஞாபக புஸ்தகம், பரலோகத்துல ஒரு புஸ்தகம் இருக்கிறது ஞாபக புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் பெயர் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகம். அதுல இரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய பெயர்கள் மட்டுமே இருக்கும். ஏனென்றால் அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவன் அந்த புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவன். எழுதப்படாதவன் அக்கினி கடலிலே பங்கடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய புஸ்தகம் மேல ஒண்ணு இருக்குது, ஜீவ புஸ்தகம். அதை திறக்கவும் அதை உடைக்கவும் அதிகாரமுடைய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுடைய பெயர் தான் அதுல எழுதப்பட்டு இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு புஸ்தகத்தை பார்க்கிற ஞாபக புஸ்தகம்.
ரிமைண்டர் புக்கு, அதுலேயும் சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குதான். என்னன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எப்பெல்லாம் வேதத்தை எடுத்து தியானிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வசனத்தை நீங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றீங்களோ, எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்றீங்களோ, இது எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுமா? அப்ப பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுறதுனால எத்தனை நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று, உங்க மனைவியை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவர் தெரிந்து கொண்ட வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். நீங்க படுக்கும் பொழுது பயமில்லாது இருப்பீங்க, உங்க கால்கள் இடராது, நீங்க படுக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது உங்க நித்திரை இன்பமா இருக்கும். உங்களுக்காக ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? எழுதி வைத்திருக்கிறாராம். அதே மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். தேவனுக்கு பயப்படுகிறதுனால உங்க மேல ஒரு மகிமையின் சூரியன், அற்புதமான சூரியன், அதிசயமான சூரியன், என்றுமே மறையாத நித்தியமான சூரியன் உங்க மேல உதிக்குமா? அது உதிக்கும் பொழுது என்ன நடக்குமா? அது செட்டையின் கீழே, அதனுடைய அந்த கிருபையின் கீழே என்னெல்லாம் இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள், துன்மார்க்கர்களை மிதிப்பீர்கள். இதை நான் செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் காலுக்கு கீழே சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன சூரியன் உதிக்குமா? நீதியின் சூரியன். இங்க இருக்கிற சூரியன் அல்ல, அது உலக சூரியன். அது தேவன் படைத்த ஒரு படைப்பு. அது பேசாது, சிரிக்காது, வளராது, குட்டி போடாது, அதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் கிடையாது. ஒரே ஒரு சூரியன், அது தேவன் படைத்த சூரியன். அது சாதாரண ஒரு சூரியன், அது வெளிச்சம் மட்டும்தான் கொடுக்க கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனா நீதியின் சூரியன் அது மகிமையான இயேசுவை குறிக்கிறது. அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் உங்க மேல உதிப்பாரு, உங்க வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றுவாரு. இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு என்று சொல்லி வேதம் முழுவதும் நமக்கு சொல்கிறது. ஆனா கர்த்தருக்கு பயப்படாத பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு வசனம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அவர்கள் சீக்கிரமா இந்த உலகத்தில் இல்லாமல் அழிந்து போவார்கள். அவர்கள் பெயரை விசாரித்தால் கூட அந்த பெயர் மறக்கப்பட்டு போயிருக்கும். அவர்களுடைய பெயர் புழுதியிலே எழுதப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு 4 நபர்கள் வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்கள், அவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், நம்மையும் எப்படி ஆசீர்வதிக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில உங்களுக்கு நினைப்பூட்டி தேவனுடைய வார்த்தையை நான் முடித்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். முதலாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல அதிகமாய் வேதத்துல பார்க்காத ஒரு நபர், அந்த ஒரு இடத்துல மட்டுமே வந்துட்டு ஓட்டத்தை முடித்த ஒரு நபர். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்களும் நானும் அவரை பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஒரு இடத்துல அவர் வந்தாலும் அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மகிமையான சில சம்பவங்களை நான் உங்களுக்கு நினைப்புப்படுத்தி அந்த தேவ மனிதனை போல நாமும் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அங்கு ஒரு மனிதனுடைய பெயரும் அவனுடைய சுபாவமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஓபதியாவை அழைப்பித்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம், 453வது பக்கம். ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஓபதியாவை அழைப்பித்தான். ஓபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான். இங்கு ஒரு மனுஷன் விசாரிப்புக்காரன், அரண்மனை விசாரிப்புக்காரன், இஸ்ரவேலரின் ராஜாவாகிய ஆகாப்புக்கு விசாரிப்புக்காரன், அரண்மனையை விசாரிக்க கூடியவன். சுருக்கமா சொன்னா அரண்மனையின் காவக்காரன், அரண்மனையில் எடுபடி வேலை பார்க்கிறவன், அரண்மனையை விசாரிக்கிறவன், அரண்மனையில் இருக்கிற எல்லாவற்றையும் பொறுப்பாய் கவனிக்கிறவன். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன். ஆனா பதவியில இருக்கிறான், எடுபடியா இருக்கிறான், ராஜாவுக்கு கீழே இருக்கிறான். அந்த ராஜா கர்த்தருக்கு பயப்படாத ஒருவனா இருக்கிறான். அந்த இஸ்ரவேல் நாட்டை எல்லாம் தோப்பு விக்கிரகமா மாற்றிட்டான். அவனும் அவனுடைய மனைவியும் ஏசபேலும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் விக்கிரகத்துக்கு நேராக நடத்திட்டாங்க. 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 பொய் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 850 பேருக்கு மேல அங்க விக்கிரகத்தை இது
தொழுது கொள்ளக்கூடிய, விக்கிரகத்துக்கு ஊழியம் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் சோரம் போய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாகாலுக்கு நேரம் திரும்பிட்டாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் நம்ம பார்க்கிற ஒபதியா என்ற மனுஷன், அவன் முன்னாடியும் வரல பின்னாடியும் வரல. ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு மிகவும் 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 பயந்து நடக்கிற ஒரு மனிதன். என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான்? துஷ்ட ஆமானோடு, ஆகாப்போடு இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் துஷ்ட ஆகாப். ஏனென்றா இஸ்ரவேலை பாவத்துக்கு நேராய் நடத்திட்டான். இஸ்ரவேல் மக்களை விக்கிரகத்துக்கு நேராக நடத்திட்டான். எஜமானன் ராஜா துஷ்டனா இருந்தாலும் அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருக்கிற ஒபதியாவோ கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீங்க மற்றவங்களை பார்க்கக்கூடாது, உங்க எஜமானனை பார்க்கக்கூடாது, உங்க அதிகாரிகளை பார்க்கக்கூடாது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷர்களை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலோ ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்லுது. இவன் மனுஷனுக்கு பயந்திருந்தானா ஆகாப்பு போல இவனும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்திருக்கணும். ஏசபேலை போல இவனும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்திருக்கணும். ஆனா இவன் மனுஷனுக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிற ஒரு மனுஷன். சும்மா எழுதல, மிகவும் பயப்படுகிற ஒரு மனுஷன். அவன் என்ன செய்தான் என்று சொல்லி அவனுடைய நற்கிரிகளை நான் வேதத்துல வாசிக்கிற 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பின் இடத்துல போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடும் பொழுது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இவனுடைய நற்கிரிகளை இங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடும்படி சொன்ன பொழுது கிட்டத்தட்ட 100 தீர்க்கதரிசிகளை இவன் கெபிக்கு அப்படின்னா ஒரு குகைக்குள்ள 50 பேரா ஒளித்து வைத்து அந்த 50 பேர்களுக்கு இவன் என்ன கொடுத்திருக்கிறான்? அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 12ஆம் வசனம், நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இந்த ஒபதியா எப்படிப்பட்டவன்? சின்ன வயதிலிருந்து சிறாராய் அவன் இருக்கிறதுல இருந்து கர்த்தருக்கு பயந்து நடுங்கி அவருடைய வசனத்தை முன்வைத்து வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொண்டவன். ராஜா எப்படி இருந்தால் என்ன, ராஜாவுடைய மனைவி எப்படி இருந்தால் என்ன, நாடு எப்படி இருந்தால் என்ன, அவர்கள் எந்த வழியில போனாலும் போயிட்டு போறார்கள். ஆனால் நானும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கிற ஒருவனா இருந்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, தேவனுடைய சபையை ஊழியர்களே, தேவனுடைய உக்கிரானத்துவக்காரர்களே, கர்த்தருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு அநேகர் மனுஷனை பார்த்து தாங்க விழுந்து போறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க, அவங்கெல்லாம் அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க, அவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறாங்களே, நாங்க மட்டும் இப்படி இருக்கணுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுதல், மனுஷனை பார்க்குது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல், அது நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா ஒரு அழகான வார்த்தையை சொல்வதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நமக்கு இன்னாருக்கு நீங்க பயப்படணும்னு சொல்லி ஏசப்பா ஒரு ஆலோசனையை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி அதை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அதிகாரிகளுக்கு பயப்படுறோம், மேனேஜருக்கு பயப்படுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பயப்படுறோம், எதிர் வீட்டுக்காரங்களுக்கு பயப்படுறோம், சொந்தக்காரங்களுக்கு பயப்படுறோம், அல்லது நம்ம எப்படியாவது ஜெபம் பண்ணினால், ஓவாசித்தால், ஆலயத்துக்கு போனால், வஸ்திரங்களை போட்டால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி யாருக்கோ நம்ம பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க பாருங்களே, இன்னாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு பின்னாடி, மரணத்துக்கு பின்னாடி நரகத்துல கொண்டு போய் போட வல்லமையுள்ளவருக்கு நீங்க பயப்படுங்க.
மனுஷனுக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களை அவங்க என்ன செய்வாங்க? எதுவுமே செய்ய முடியாது. மீறி போனா உங்களை கொலை தான் செய்ய முடியும். அதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. நரகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்க அவர்களுக்கு திராணி கிடையாது. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ, உலகத்தில் இருக்கிற பராக்கிரமசாலிகளுக்கோ, உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான மனுஷருக்கோ நீங்க பயப்படாதீங்க. நீங்க இன்னாருக்குத்தான் பயப்பட வேண்டும் என்று சொல்லி அழகாய் கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்து காண்பித்திருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஆயுசு காலங்களை பெருக பண்ணும். நம்ம துன்மார்க்கர்களாக வாழ்ந்தா நம்முடைய ஆயுசு காலங்கள் குறுகி போகும். அடுத்து பாருங்க, ஒரு மனிதனை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோதிக்கிற மனுஷன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்கினால் கர்த்தர் ஒரு மனுஷனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆனா ஒரே ஒரு மனிதனை வேதத்துல கர்த்தர் சோதித்தார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்கள் கருத்தாய் வாசித்து பார்த்தால், ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்மையும் கூட சோதித்து பார்ப்பார். நம்முடைய உண்மையை சோதித்து பார்ப்பாரு, பரிசுத்தத்தை சோதித்து பார்ப்பாரு, நம்முடைய ஜெப வாழ்க்கையை சோதித்து பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை வரும். அந்த சாதனையாய் மாற்றுவதற்கு நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அந்த சோதனையை நீங்கள் சாதனையாய் மாற்றி விடலாம். இங்க பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இவனை போய் எதுக்கு சோதிக்கணும்? அவன் ஒரு மனிதன். சோதனை செய்யக்கூடியவர் கர்த்தர். அவர் சோதித்து என்னத்தை பார்க்க போறாரு ஆபிரகாம் கிட்ட? அப்படி என்னத்தை அவர் எதிர்பார்த்தாரு? அவன் என்ன குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை குறித்து நம்ம இப்பொழுது இந்த காலை வேளையில யோசித்து பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனை அவர் சோதித்து கண்டுபிடிக்கணுமா? அவன்கிட்ட அவர் என்னத்தை அப்படி சோதிக்கிறாரு? அவனுடைய வாழ்க்கையே அவருக்கு தெரியுமே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னே அவன் புறப்பட்டு வந்துட்டானே, எல்லாத்தையும் கர்த்தருக்காய் அவன் செய்தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்னத்தை சோதிக்கிறாரு? ஏன் அவனை சோதிக்கணும்? இந்த சோதனை ஏன் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கணும்? எத்தனை கேள்விகள் இதுல மறைந்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. என்னத்தை காரியத்தை கர்த்தர் சோதித்தார் என்றா, அவன் உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக கர்த்தர் ஒரு சோதனையை வைத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சோதனைகள் தாங்க நம்முடைய வாழ்க்கையில சாதனைக்கு அது வழியா இருக்கும். கர்த்தர் நம்மளையும் சோதித்து பார்ப்பார். உண்மையிலேயே நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? உண்மையிலேயே நம்ம தேவனை மட்டும்தான் நம்பி இருக்கிறோமா? உண்மையிலேயே நம்ம தேவனுக்கு நடுங்குகிறோமா? உண்மையிலேயே நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோமா என்று சொல்லி சில சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யோபுவுக்கு அனுமதித்ததை போல அனுமதிப்பார். அந்த சோதனையில தான் நம்முடைய உண்மை நிலையை கண்டுபிடிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சிங்கம் வந்தது, கரடி வந்தது நல்லது, கோலியாத்து வந்தது நல்லது, மீகால் என்னை கைவிட்டது நல்லது, சவுல் என்னை துரத்தினது நல்லது, நான் தேசத்தை விட்டு ஓடினது நல்லது. என் வாழ்க்கையில வந்த உபத்திரவங்கள் எல்லாம் எனக்கு கடைசி நாட்களில் நன்மையாய் மாறி போனது என்று அந்த பக்தன் எழுதுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இங்கு பாருங்க, ஆபிரகாம் சோதனைக்கு கர்த்தர் சோதிச்சு பார்த்தா இவன் எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தர் அப்படி என்னதை தான் அவன்கிட்ட சோதிச்சாருன்னா, ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். 2ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்திருக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப 100 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரே ஒரு பிள்ளை வாரிசு அவன் தான். அவனை கொண்டுதான் வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலத்தனையாக சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்மவேலை பார்த்து சொன்னாரு, இவன் அல்ல, உனக்கு சாராய் மூலியமாய் ஒரு கற்பத்தை நான் கொடுப்பேன், அவன்தான் உனக்கு வாக்குத்தத்தமான பிள்ளை என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்தார். இப்ப இந்த பிள்ளை பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, இவன் ஓடி ஆடி நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அவனை குறித்து கர்த்தரே அட்ரஸ் பண்றாரு. 3 விதமான அட்ரஸ் கொடுக்கிறாரு. 1, உன் புத்திரன், உன் மகன். 2வது, உனக்கு ஏக சுதன், அப்படின்னா உனக்கு ரொம்ப பிரியமானவன். ஆபிரகாமுக்கு நிறைய மகன்கள் இருக்கிறாங்க. இஸ்மவேல் மகன் இருக்கிறாங்க. இன்னும் கேத்துராள் என்று சொல்லப்பட்ட ஒருத்தி அவனு என்ன செஞ்சுதான் மறுமனையாட்டியாய் வைத்திருந்தான். அவளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பல பிள்ளைகள் அவனுக்கு இருந்திருந்தாலும் இப்ப இந்த ஈசாக்கு தான் அவனுக்கு வாரிசு, உண்மையான வாரிசு. ஏன்னா கர்த்தர் சொல்லி பிறக்கிறவன் இவன் தான். இவனைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாரிசாய் நியமித்திருந்தார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் அது மதியினத்தினால் வந்தது, தவறான வழியில உருவானது. இதுதான் தேவன் கொடுத்த சரியான பாதையில உண்டான சரியான ஒரு வாரிசு. அப்ப இந்த வாரிசை இந்த ஆபிரகாம் நேசித்தார், ரொம்ப நேசித்தார். வயது முதிர்ந்து பிறந்ததுனால ஏக சுதனா இருந்தானா. அடுத்து பாருங்களே, உன் நேசகுமாரன். 3 விதமாய் கர்த்தர் அவனிடத்துல பேசுறாரு. உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க நான் உனக்கு காட்டுற மலையில கொண்டு போய் அவனை பலி செலுத்து. இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா நம்ம நினைச்சிடக்கூடாது. அவனை எனக்குன்னு பலி கொடுங்கிறாரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இவனுக்கு நேசமா இருந்த ஒன்ன, இவனுக்கு பாசமா இருந்த ஒன்ன, இவனுக்கு எதிர்காலத்திற்கென்று தேவன் கொடுத்த ஒரு வாரிச கர்த்தர் இப்பொழுது தனக்குன்னு கேட்கிறாரு. இப்ப இந்த காரியத்தை இவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? தடுத்து நிறுத்தி இருக்கலாம். மனைவிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா அவன் நிச்சயமா விட்டுருக்க மாட்டான். அல்லது பையனுக்கிட்ட போய் உன்னை தகன பலியா நான் செலுத்த போறேன்டான்னு சொல்லியிருந்தா அவனும் என்ன பண்ணியிருப்பான்? பயந்து ஓடி இருப்பான். வேலைக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா அவன் நிறுத்தி இருக்கலாம். ஆனா இவன் என்ன பண்றான்? கர்த்தருக்குன்னு அந்த பலியை செலுத்த அவன் தீர்மானித்தான். முதலாவது யாரிடத்திலையும் சொல்லாதபடி அந்த பலியை கர்த்தருக்கென்று கொண்டு போகணும்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லல, வேலையாளுக்கிட்ட சொல்லல, மகன்கிட்ட சொல்லல, பின்னும் பிறகுள்ள யாதொன்று நபர்கிட்ட இதை பத்தி பேசாம கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கேட்கிறார், அவருக்கு நான் மகிமை செலுத்துவேன்னு சொல்லி அந்த பிள்ளையாண்டானை கூட்டிட்டு குறிப்பிட்ட தூரம், அது எத்தனை கிலோமீட்டர் என்று வேதத்தில் எழுதப்படல, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்தது என்று தெரியாது. ஆனால் அந்த மலையை நோக்கி அவன் புறப்பட்டு போனான். அந்த போகும்பொழுது சில நாட்கள் பிரயாணம் இருந்திருக்கும், வாரக்கணக்கில் பிரயாணம் இருந்திருக்கும். அந்த நாட்கள் அவன் நினைத்திருந்தால் திரும்பி வந்திருக்கலாம். மகன் மேல் அவன் வைத்த பாசத்தை பெரிதாய் நினைத்திருந்தான், பலி செலுத்தாமல் அவன் திரும்பி இருக்கலாம். மனைவி சொல்லாமல் வந்துட்டமே நினைச்சிருந்தால் அவன் திரும்பி வந்திருக்கலாம். வேலையாளிட்ட சொல்லாமல் வந்துட்டமே நினைச்சிருந்தால் அவன் திரும்பி வந்திருக்கலாம். அல்லது பிள்ளைதான் எனக்கு முக்கியம் நினைச்சிருந்தால் அவன் திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த குறிப்பிட்ட மலைக்கு அவன் புறப்பட்டு போயிட்டான். அங்க நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 11ஆம் வசனம். அப்பொழுது 10ஆம் வசனம். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்ப கொண்டு போய் கரெக்டா அந்த இடத்துல சேர்த்து பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல விறகுகளை அடுக்கி அந்த விறகுகள் மேல தன்னுடைய மகனை வார்த்து தூக்கி வைத்து வெட்டுவதற்கு கைகளை நீட்டினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான். எப்பொழுது கர்த்தரை அறிந்தாரு? இப்பொழுது. இதுவரை நான் உன்னை சோதித்து பார்த்தேன், இதுவரை நான் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்ற வருமா என்று நான் பார்த்தேன். எந்த ஒரு இடத்திலேயாவது நீ தடுமாறி விட்டு விடுவியா என்று நான் பார்த்தேன். என்னுடைய திட்டத்தை நீ உடைத்திருவியா என்று நான் பார்த்தேன். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போய்விடுவியா என்று நான் பார்த்தேன். ஆனால் நான் வைத்த சோதனையில நீ ஜெயித்துட்ட. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படு, அப்பொழுது உனக்கு எல்லாமே கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஆயுசு நாட்கள் மட்டுமல்ல, கிருபைகளை கூட்டி கொடுப்பார், இரக்கத்தை கூட்டி கொடுப்பார், தயவை கூட்டி கொடுப்பார், ஊழியங்களை கூட்டி கொடுப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கூட்டி கொடுப்பார். ஏனென்றால் அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்க, இவன் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்க நினைச்சான் இல்லையா? கர்த்தர் அப்பொழுது சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அங்க ஒபதியா கர்த்தருக்கு பயப்படுகிறவன், இங்க ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் நான் சொன்னாலும், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நாமும் அப்படி மாறணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் அந்த வார்த்தையை நான் மைனூட்டா உங்களிடத்துல வந்து சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுகிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. 39:9 தெரிந்த பகுதி, பல முறை நம்ம தியானிச்சிருக்கிற பகுதி தான். இந்த வீட்டிலே பக்க நம்பர் 51. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு அருமையான வார்த்தையை யோசேப்பு சொல்வதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் ஒருவனும் கிடையாது, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்ப அந்த போத்திபாருடைய வீட்டில் இவனுக்கு எவ்வளவு சுதந்திரம் பார்த்தீங்களா? எல்லா இடத்துக்கு போகலாம், எல்லா இடத்துக்கு வரலாம், எல்லா வேலையும் செய்யலாம். உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அடிமைக்கு போத்திபார் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அதை பார்த்த போத்திபா
தேவன் அவரோடு இருக்கிறார் என்கிறதை அறிந்த போர்த்திபா அவருக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுக்கிறாரு. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள அவர் போறாரு, வர்றாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படி, அவருடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும்படி ஒரு பிசாசு ஒரு பெண்ணு மூலியமா நித்தமும் 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 போராடுது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. 10வது வசனம் பாருங்க, அவள் நித்தமும் நித்தமும் யோசேப்போடு பேசிக்கொண்டு வந்தும். ஒரு நாள் 2 நாள் சம்பவம் கிடையாது. மாத கணக்காக, வாரக்கணக்காக, நாட்கள் கணக்காக, பல நாட்கள் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப பல முறை அவள் இவனை பலாத்காரப்படுத்த நினைத்தும் வார்த்தையாலே பேசி அலட்டியும் பல சூழ்நிலைகளால் நெருக்கத்தை அவள் கொண்டு வந்த பொழுதும் அவன் எல்லா காலகட்டத்திலையும் தன்னை காத்துக்கொண்டு, தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவன் விலகி 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 போகிறான். காரணம் என்னன்னா, அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த வசனத்துல 9வது வசனத்துல நடு மையத்துல நான் வாசிக்கிறேன், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அப்ப பாவம் என்பது ஒரு பெரிய பொல்லாங்கான ஒண்ணு, அது தேவனுக்கு விரோதமான ஒண்ணு, தேவனை வருத்தப்படுத்தக்கூடிய ஒண்ணு, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஒண்ணு, தேவனுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒண்ணு. அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கத்தான் இயேசு வந்தாரே ஒழிய பாவம் செய்ய அவர் இந்த உலகத்துல ஒரு நாளும் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த காலத்துல நியாயப்பிரமாணம் எழுதப்படல. யோசேப்பு காலத்துல நியாயப்பிரமாணமே இல்லை, அது மோசே காலத்துல தான் வந்துச்சு. ஆனா அப்பயே யோசேப்பு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் பாருங்க அவனை எப்படி இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கிறார். இது பொல்லாப்பு, பிறருடைய மனைவியை இச்சிப்பது பொல்லாப்பு, பிறருடைய கணவனை இச்சிப்பது பொல்லாப்பு, பிறரும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சிப்பது பொல்லாப்பு, பிறருடைய காரியத்தை தன்வகப்படுத்துவது அசுத்தம், அபத்தம் என்று சொல்லி அவன் தெளிவா சொல்றான். இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உட்பட்டு, அடுத்து பாருங்களே, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நடிசை. எப்படிப்பட்ட பரிசுத்தவான் பாருங்க. அந்த காலத்துல அன்னைக்கு பரிசுத்தத்தை பத்தி பேச ஆள் கிடையாதுங்க. அன்னைக்கு பரிசுத்தம்னா என்னன்னே தெரியாதுங்க. ஏன்னா நியாயப்பிரமாணமே வரலங்க. கண் போன போக்குல, மனம் போன போக்குல, உணர்வு போன போக்குல போய்கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல, அது எகிப்து என்கிற பேய்கள் தேசத்துல, மந்திரவாத தேசத்துல, சூனிய தேசத்துல, இதோ மனுஷ பலம் உள்ள ஒரு தேசத்துல ஒரு மனிதன் மட்டும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்காக தன் இருதயத்தை பக்குவமாய் வைத்திருந்த ஒரு மனுஷனை இந்த வேதத்துல பார்க்கிறோம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த உலகம் கடைசி காலத்துல தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் இருமார்ப்புள்ளவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் வீண் அலுவலர்காரர்களையும் தீர்த்து புஸ்தகத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை ஒரு நிமிஷம் எனக்காக எடுத்து தீர்த்து எழுதின புஸ்தகத்துக்கு நீங்க கடந்து வாருங்க. கடைசி காலத்துல எப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை வாசிக்கலாமா? தீர்த்து எழுதின புஸ்தகம் 295வது பக்கம். தேங்க்யூ. எழுதுறாரு, அழகா எழுதுறாரு. 6வது வசனம், குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவன் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவனிடத்தில் ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனென்றால் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானத்துக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியன் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும், இப்படியே எழுதிக்கிட்டே போறாரு. நிறைய சொல்றார். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். அதே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி நாள்ல எப்படி இருப்பார்கள் மனிதர்கள். 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மனுஷர்கள் தற்பிரியராயும், 2 தீமோத்தேயு 3ல 2வது வசனம், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமார்ப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இப்படி நீங்க என்ன படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா மனுஷர்கள் கடைசி காலத்துல இப்படி எல்லாம் இருப்பாங்க. இவங்களை நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம பார்க்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு வசனம். நம்ம பார்க்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு சத்தியம், நீதி, நேர்மை, உண்மை, உத்தமம். இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இவங்களையெல்லாம் பார்த்தோம்னா
படு பாதாளத்துக்குள்ள போய் விழுந்துருவோம் தேவனுடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுது கடைசி பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நம்ம ரட்சிப்பு எப்ப வரையும்? கடைசி நிமிஷம் வரையும். நீங்க 1990 ரட்சிக்கப்பட்டேன், 2000 ரட்சிக்கப்பட்டேன், 2010 ரட்சிக்கப்பட்டேன், நான் 2015 அபிஷேகம் பெற்றேன், நான் 12 ஞானஸ்தானம் பெற்றேன், நான் எனக்கு வசனத்தெல்லாம் அப்ப படித்தேன், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது கர்த்தருடைய பிள்ளைகளே. கடைசி நிமிஷம் வரையும் ஒரு ரட்சிப்பை கரையற்றதாய் பிழையற்றதாய் நீ பாதுகாத்து கொள்ளணும். ஏசப்பா எப்படி இருந்தார் என்று சொல்லி இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உலக தோற்றத்துக்கு முன்பே இயேசு எப்படி இருப்பார் என்பதை முன்கூட்டியே அவர் எழுதி வச்சுட்டாரு. அவருக்கு எப்படி என்ன காரியம் சுகந்த வாசனையா இருக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஏசாயா 11:3 817வது பக்கம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். ஏசப்பாவுக்கு இந்த பூமியில ஒரு வாசனை இருந்துச்சா. என்ன வாசனைனா பிதாவுக்கு பயப்படுகிறது. எப்பொழுதுமே பிதாவையே அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியா. அடுத்து சொல்றாரு பிதாவே உம்முடைய வேலை வந்துச்சு, பிதாவே இன்னும் அந்த நேரம் வரல, பிதா எனக்கு கொடுத்த அந்த நேரம் இன்னும் வரல. அப்ப பாருங்க, பூமியில் அவர் இருந்தாலும் அவருடைய நினைவுகள் எல்லாம் பிதாவை நோக்கியே, அவருடைய எண்ணத்தை நோக்கியே, அவருடைய நினைவை நோக்கியே, அவருக்கு பயப்படுகிற பயத்திலேயே இருந்துச்சு. அதனாலதான் ஏசாயா எழுதுறாரு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் அவர் கரெக்டா நீதியின்படியும் உண்மையின்படியும் வசனத்தின்படியும் தீர்ப்பு செய்தாராம். அப்ப ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்தாலும் அவருக்கு எது உண்மையா இருந்துச்சு? கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உண்மையா இருந்துச்சு. கடைசியில் ஒரு வசனம் வாசிக்கலாமா? உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதை நம்மளை கர்த்தர் சோதிச்சு பார்க்கிறார். நீ அவருடைய வழியில நடப்பையா நடக்க மாட்டியா, அவர் பாதையில போவையா போக மாட்டியா என்று கர்த்தர் எல்லாரையும் சோதிக்கிற ஒரு காலம் உண்டு. வாசிக்கலாம் நீதிமொழி உபாகமம் 8 தேங்க்யூ லார்ட் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. நமக்கு ஒவ்வொரு வாரம் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைய கை கொள்றோமா கை கொள்ளலையான்னு கர்த்தருக்கு தெரியும். அதை நம்புறோமா நம்பலையான்னு கர்த்தருக்கு தெரியும். அதை விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கலையான்னு கர்த்தருக்கு தெரியும். அது ஏதோ நம்ம வாட்டில் பெரும்போக்க கேட்டுட்டு போயிட்டு அப்படி இருக்கிறோமா அல்லது அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்றோமான்னு கர்த்தருக்கு தெரியும். இங்க பாருங்களேன், எழுதியிருக்கு பாருங்க, தம்முடைய வார்த்தைகள் கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இந்த 40 வருஷமும் உன்னை நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்றாரு. கடைசியை பிரசங்கி புஸ்தகம் 7:17 வாசித்து முடிக்கலாம். இது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். அதே சாலமோன் ராஜா எழுதின பிரசங்கி புஸ்தகம் 7:17 வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 797 பக்கம், அதில் 6வது பக்கத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். 796 பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? மிஞ்சின துஷ்டனாயிராதே. 16வது வசனம் மிஞ்சின நீதிமானாயிராதே. 17வது வசனம் மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். எப்படி ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. காலத்துக்கு முன்னாடியும் சில பேர் மறிஞ்சிடுறாங்க, காலம் வர்றதுக்கு முன்னாடியும் சில பேருடைய ஓட்டம் முடிஞ்சிருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆனா ரொம்ப துஷ்டத்தனமாய் வாழ்வது, கர்த்தரை மறந்து வாழ்வது, கர்த்தருக்கு விரோதமாய் செய்வது, கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுவது, கர்த்தருடைய வசனத்தை புறக்கணிப்பது, கர்த்தருடைய வசனத்தை காலில போட்டு மிதிப்பது, கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரடையாய் செய்வது, இதுதான் துஷ்டத்தனம். அதனாலதான் கர்த்தர் சொல்றார் மிஞ்சின நீதிமானாவும் இருக்காத, மிஞ்சின துஷ்டனாவும் நீயே இருக்காத. மிஞ்சின நீதிமானா இருந்தா உனக்கு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை ஏன் நீ கெடுத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப ஞானி, அதர்ந்த ஞானி அப்படி நீ இருந்தாலும் கடைசியில் கெட்டு போயிடுவ. ரொம்ப துஷ்டனா இருந்தாத, அதுல நீ அழிஞ்சு போயிடுவ. மிதமிஞ்சி போகாத, கர்த்தருக்கு பயந்த அவர் வழிகளில் நட. அவர் காட்டக்கூடிய வழியில நீ போகும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எலும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கரம் உயர்த்தி இந்த கால வேளையில் அவருக்கு பயப்படுதல் தான் ஆயுசு காலங்களை பெருக பண்ணும். எசேக்கியா பயந்தான், ஆயுசு காலங்களை கர்த்தர் பெருக பண்ணினார்.
வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வேதம் சொல்லுது, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடுமானால் விடுதலையாக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப மரணம் வந்தாலும் கூட அதை மாற்றி அமைக்க கர்த்தருக்கு உள்ள தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தால் அல்லது ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த மரணத்தை மாற்றி ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ரீபா ராபா ரீபா ராபா லாராபா. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் அப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டு ராஜா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு நொடியிலையும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு நேராய் நடக்க கர்த்தருக்கு கிருபை பாராட்டும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.